Hello students, Python programming languages. நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற சிலபஸில் சாப்டர் நம்பர் 5 பைத்தான் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா டோக்கன்ஸ் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். த ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட்ஸ் இன் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் யூனிட்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதில் ஐடென்டிஃபையர்ஸ் பற்றி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஆப்ரேட்டர்ஸ் பற்றி என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. தென் வாட் இஸ் டீலிமிட்டர், வாட் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் த டீலிமிட்டர் பார்த்தாச்சு. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது எதுன்னு கேட்டிங்கன்னா லிட்ரல்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். லிட்ரல்ஸ்னால் என்ன, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கான்ஸ்டன்ட்ஸ் ஆர் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய வேல்யூக்கு பேர் தான் லிட்ரல் அப்படின்னு. 10 அப்படிங்கிறது ஒரு லிட்ரல், கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு லிட்ரல், 75.83 அப்படிங்கிறது ஒரு லிட்ரல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ். இது நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா ஐடென்டிஃபையர்ஸில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அப்போது இந்த வேல்யூஸ் எல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கலாக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், பூலியனாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ரா டேட்டா கிவன் இன் அ வேரியபிள் அப்படிங்கிறது அவங்க கொடுக்குற டெஃபினிஷன். ரா டேட்டா given in a variable is called as a literals. இதில் நியூமெரிக்கல் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்டிஜராக இருக்கலாம், ஃப்ளோட்டாக இருக்கலாம், இல்லாட்டி காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம். அது என்ன சார் காம்ப்ளெக்ஸ்னால் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருப்பீங்களா, A+IB. அந்த A+IBயை தான் நம்ம என்ன செய்கிறோம்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் சொல்கிறோம். அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிறது சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் சரௌண்டட் பை கோட்ஸ். எந்த ஒரு வேல்யூனாலும் வித்தின் த டபுள் கோட்ஸில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்ஸாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு நம்ம C++ படிச்சிருக்கோம். அதே தான் இங்கேயும். ஏன்னா இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் கேன் பி என்க்ளோஸ்டு வித் சிங்கிள் கோட் ஆர் டபுள் கோட் ஆர் ட்ரிபிள் கோட். நம்ம ட்ரிபிள் கோட்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். தேர்ட் டைப் என்னன்னு கேட்டிங்கன்னா பூலியன் டைப் ஆஃப் லிட்ரல்ஸ், பூலியன் டைப் ஆஃப் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறாங்க. இந்த கான்ஸ்டன்ட்ஸில் 2 வேல்யூ இருக்குது. ஒன்று வந்து ட்ரூ வேல்யூ, அனதர் ஒன்று வந்து ஃபால்ஸ் வேல்யூ. ட்ரூ அப்படின்னா 1, ஃபால்ஸ் அப்படின்னு சொன்னால் 0 அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதோட டோக்கன்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் நமக்கு முடிஞ்சது. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர்ஸ். இதெல்லாம் சின்ன சின்ன ஹெட்டிங்ஸ் தான். இதை பார்த்தோம்னா நம்மளோட லெசன் இன்னைக்கு முடிஞ்சிடும். இந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர்ஸ் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிறதுலேயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். ஏதாவது ஒரு கேரக்டர் அது அந்த கேரக்டரை டிஸ்பிளே பண்ணாமல் அதுக்கு பதிலாக இன்னொரு ஆக்ஷன் செஞ்சுது அப்படின்னு சொன்னால் அது பேர் எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர்னு சொல்லலாம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் \n. ஒரு 2 மெசேஜை வந்து அடுத்தடுத்த லைனில் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம \n கொடுத்தா மட்டும்தான் அடுத்தடுத்த லைனில் டிஸ்பிளே ஆகும். இல்லை அப்படின்னா நம்மளோட ஸ்க்ரீனில் கண்டினியூஸாகவே டிஸ்பிளே ஆகிடும். இப்போ பைத்தான் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி இருக்குது. பைத்தானும் லாங்குவேஜும் ரெண்டுமே தனித்தனியாக அடுத்தடுத்த லைனில் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பைத்தான் \n லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா பைத்தான் டிஸ்பிளேட் இன் ஃபர்ஸ்ட் லைன், லாங்குவேஜ் டிஸ்பிளேட் இன் செகண்ட் லைன். இது நம்ம C++ல படித்தது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா டேப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஒரு 4 கேரக்டர்ஸ் தள்ளி டிஸ்பிளே பண்ணக்கூடியது தான். ஒரு இடத்துல நான் ஒரு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா சிங்கிளாக ஒரு கொடுத்து டெஸ்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் நான் டெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். \\test. இதில் ஒரே ஒரு மட்டும் கொடுத்துருந்தா என்ன ஆகுனா /t எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். /tயோட மீனிங் என்னென்னா ஸ்பேஸ். அப்போ EST மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். எனக்கு அப்படி வரக்கூடாது. /test அப்படின்னே டிஸ்பிளே ஆகும்னா இந்த ப்ரிஃபிக்ஸாக ஒரு நம்ம போடணும். இந்த அப்படிங்கிறது ப்ரிஃபிக்ஸாக போட தான் அந்த பர்டிகுலர் கேரக்டரோட மீனிங் வந்து இன்டர்பிரட்டரில் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷனை செய்ய முடியும். இட் இஸ் யூஸ்ட் டு ரெப்ரசென்டிங் சர்டன் ஒயிட் ஸ்பேசஸ் ஆர் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு சிங்கிள் கோட் டிஸ்பிளே பண்ணாலும் முன்னாடி போடணும். ஒரு டபுள் கோட்ஸ், ஒரு மெசேஜ் நம்ம நார்மலாக எழுதும்போது வித்தின் த டபுள் கோட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் லைனில் வித்தின் த டபுள் கோட்ஸில் கொடுத்துருங்க. நான் இந்த சிம்பிளை வந்து நான் உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக கோட்டிங் கொடுத்துருங்க. அந்த மாதிரி கோட்டிங் வந்து நம்ம மெசேஜில் டிஸ்பிளே பண்ணும்போது வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த டபுள் கோட்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல என்ன செய்யணும், மென்ஷன் பண்ணுவேன். அந்த பர்பஸ்க்காக தான் இந்த டபுள் கோட்ஸ்க்கு முன்னாடி ஒரு /ங்கிறத போட்டுறேன். அப்போது ஜென்ரலாக டபுள் கோட்ஸோட மீனிங் என்ன, இட் இஸ் என்க்ளோஸ்ட்
இட் இஸ் யூஸ்டு டு என்க்ளோஸ் ஸ்ட்ரிங்ஸ். அப்போ 2 டபுள் கோட்ஸ் போட்டால் அந்த இடத்துல ஓப்பன் ஆகி அந்த இடத்துல க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி ஆகிடும். ஸோ அந்த இதுலேருந்து எஸ்கேப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கேரக்டர் தான் பேக் ஸ்லாஷ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ரைட். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கமெண்ட் அப்படின்ற. இந்த கமெண்ட்ஸ் ஆர் டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராமில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எழுதியிருப்போம், நிறைய எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதியிருப்போம். எழுதும்போது அந்த கோடிங்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்கும்போது இந்த பர்பஸ்க்காக தான் எழுதணும், நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரு 100 லைன் கோடிங் வருது, இதில் 40th லைனில் எழுதிருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் என்ன பர்பஸ்க்காக நான் எழுதினேன் அப்படின்னு பின்னாடி ஒரு 1 மந்த் கழிச்சு நான் எடுத்து பார்க்கும்போது கூட எனக்கு ஐடென்டிஃபை பண்ணால் பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு டிப் ஒன்று எழுதி வச்சுக்கணும். திஸ் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு ஃபார் திஸ் பர்பஸ் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கணும். இப்போ குவாட்ராடிக் ஈக்குவேஷனில் வந்து நான் -b + ஆர் மைனஸ் அந்த ஃபார்முலாக்காக ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன்னு வச்சுக்கலாம், ரூட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது. அப்போ அந்த இடத்துல நான் வந்து ஹிண்ட் எழுதி வைக்கணும். இது ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் த ரூட்ஸ் ஆஃப் தி குவாட்ராடிக் ஈக்குவேஷன் அப்படின்னு. அந்த பர்பஸ்க்காக தான் இந்த கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு யூஸ் ஆகுது. இந்த கமெண்ட்ஸுங்கிறது எப்படி நம்ம கொடுக்குறோம்னா ஹேஷ் சிம்பிளோட கொடுக்குறோம். இந்த ஹேஷ்ன்னு சொல்லி எந்த ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணாதுன்னா பைத்தானோட இன்டர்பிரட்டரில் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. அது என்ன பண்ணும், இக்னோர் பண்ணிடும். அந்த பர்டிகுலர் லைனையே இக்னோர் பண்ணிடும் அப்படின்ட்டு தான் விஷயம். ஒரு லைன் தான் கமெண்ட்டாக கொடுக்கலாமா சார், மல்டி லைன் கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டால், மல்டி லைன் ஆல்சோ வி கேன் கிவ் இட் அஸ் அ கமெண்ட். ஃபார் தட் ஓப்பன் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணும்போது 2 இடத்துலையுமே நம்ம என்ன செய்யணும்னா ஹேஷ் அப்படிங்கிற சிம்பிளை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்டையர் 3 லைன்ஸும் பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸாக உங்களுக்கு வந்து வருது. ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த பைத்தான் அப்படிங்கிறது இன்டென்டேஷன். அது என்ன சார் இன்டென்டேஷன்? இன்டென்டேஷன் ஜென்ரலாக எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு வேர்ட் ப்ராசஸிங்கில் ஹைலைட்டிங் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு பேராகிராஃப் வந்து ரீடபிலிட்டி கொடுக்கறதுக்காகத்தான் யூஸ் பண்ணுறாங்க. C++ல நம்ம கண்டினியூவாகவே ஒரு லைன் எழுதிட்டு போயிடலாம். ஆனால் பைத்தானில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த மாதிரி எழுதும்போது சிங்கிள் லைன் எழுதும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஆக்குறாங்க. C++ல பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஒரு பிளாக்காக இருக்கட்டும், அந்த பிளாக்கை வந்து தனியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், கர்லி பிரேசஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இங்கே இந்த கர்லி பிரேசஸ்ங்கிற சிம்பிளே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம். அந்த பர்பஸ்க்காக தான் இன்டென்டேஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். இப்போ பைத்தான் யூசஸ் ஒயிட் ஸ்பேசஸ் சச் ஆஸ் ஸ்பேசஸ் ஆர் டேப்ஸ். நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க, ஸ்பேஸோ இல்லாட்டி ஒரு டேபோ. டேப் அப்படின்னு சொன்னால் உங்களோட கீபோர்டில் டேப் கீ ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு 4 கேரக்டர் சொல்லி 5th கேரக்டர் தான் உங்களுக்கு என்ன ஆகும் கேட்டிங்கன்னா அடுத்த கேரக்டர் வந்து ப்ளேஸ் ஆகும். அப்படி ஒரு 4 to 5 கேரக்டர்ஸ் வந்து ஸ்பேஸ் விடணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை, சிங்கிளாக ஒரு டேப் கீ ப்ரெஸ் பண்ணால் போதும். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும்னா ஒரு ஒயிட் ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? அந்த இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் இந்த பிளாக்ஸை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்காக தான் அந்த ரெண்டையுமே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆல் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் வித்தின் அ பிளாக் மஸ்ட் பி இன்டெண்டட் வித் த சேம் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேசஸ். இப்போது ஒரு பிளாக் இருக்குது, இஃப் பிளாக் இருக்குது, நான் எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன், இஃப் A<B அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிளாக் கீழே நான் என்ன சொன்னால் பிரிண்ட் ஏங்கிற ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்குறேன். சப்போஸ் ஒரு 6 ஸ்டேட்மெண்ட் இருந்தால் 6 ஸ்டேட்மெண்ட்டும் இங்கேருந்து இஃப்பில் அந்த ஐக்கிலேருந்து எவ்வளோ கேரக்டர் நான் தள்ளி வச்சுருக்கணும் அவ்வளோ கேரக்டர் வந்து தள்ளி வச்சு தான் நம்ம என்ன செய்யணும்னா எழுதணும். ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஒரு 6 ஸ்பேஸ் விட்டு, செகண்ட் லைன் ஒரு 4 ஸ்பேஸ் விட்டு, அடுத்த லைன் ஒரு 7 ஸ்பேஸ் விட்டு அப்படிலாம் எழுதக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக இந்த பாயிண்ட் உங்களுக்கு என்ன செய்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்பேசஸ் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு பிளாக்ஸ் அப்படிங்கிறத வந்து இன்டர்பிரட்டருக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணோம். பட் C++லையோ ஜாவாலையோ சி லாங்குவேஜ்லேயோ பார்த்தீங்கன்னா கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி கண்டினியூவாக நம்ம டைப் பண்ணிட்டே போட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பட் இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து கம்பல்சரி இன்டென்டேஷன் வந்து மெயின். இன்டென்டேஷன் தெரியாமல் இருந்துடக்கூடாது. ஒரு பிளாக், இஃப் பிளாக் ஆர் ஒயில் பிளாக் ஆர் ஃபார் லூப் ஆர் ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை, அதாவது செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம என்ன செய்கிறோம், இன்டென்டேஷன் பண்ணி தான் எழுதணும். ஓகேங்களா? ஸோ பைத்தானில் நம்மளோட லாஸ்ட் ஹெட்டிங் இது டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஈச் ஆப்ஜெக்ட் ஆர் வேல்யூ ஹேஸ் அ டைப். ஒவ்வொரு வேல்யூவும் ஏதாவது ஒரு டைப்பை வந்து என்ன செய்யணும், மீன் பண்ணும். இப்போ 10ன்னு சொல்கிறேன், இன்டிஜர்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. 10.83 ஃப்ளோட்டிங் டைப்னு சொல்லிடலாம். ஏ சிங்கிள் கேரக்டர் அப்படின்னு சொல்லிடலாம். புரியுதுங்களா? டேட்டா வித்தின் த டபுள் கோட்ஸ் ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ட்ரூ
பூலியன் கேரக்டர்னு சொல்லிடலாம். ஏ ப்ளஸ் ஐபி காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லிடலாம். இதெல்லாம் என்ன அப்படின்னா இது என்ன டைப் ஆஃப் வேல்யூ அப்படிங்கிறது என்ன. அப்போ வாட் டைப் ஆஃப் வேல்யூ இஸ் திஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டால் அதோட ஆன்சர் டேட்டா டைப்பாக தான் இருக்கும். நம்மகிட்ட ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்பில் 3 இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல், ஸ்ட்ரிங்ஸு, தென் தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பூலியன். இதுக்கப்புறம் டெரிவேட்டிவ் டேட்டா டைப்பில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு, டிப்புள்ஸு, டிக்ஷனரி, செட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம சாப்டர் நம்பர் 9 அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போது நம்ம வந்து ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸை இந்த 3 மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் நியூமெரிக்கல். இந்த நியூமெரிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதம் இருக்குது. இன்டிஜர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டு, காம்ப்ளெக்ஸ். இதில் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போன வருஷம் 11th ஸ்டாண்டர்டில் வந்து ஆக்டல் நம்பர், ஹெக்ஸாடெசிமல் நம்பர், டெசிமல் நம்பர், பைனரி நம்பர் அப்படிலாம் படிச்சிருக்கோம். அதே மாதிரி C++ல் பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்ட்டு, டைனி இன்ட்டு, லாங் இன்ட்டு இப்படிலாம் படிச்சிருக்கோம். இப்போ இன்டிஜர் ஜென்ரலாக சொன்னால் ஹோல் நம்பர். இந்த ஹோல் நம்பரில் 102 அப்படின்னு சொல்லிட்டு அது டெசிமலாக போயிடும். முன்னாடி ஒரு 0 சேர்த்துட்டிங்க அப்படின்னா அது ஆக்டல் நம்பராக போயிடும். 0x சேர்த்துட்டிங்கன்னா ஹெக்ஸாடெசிமல் நம்பராக போயிடும். அதே ஒரு எல் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம், போஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ப்ரிஃபிக்ஸ் இல்லை, போஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது லாங் டெசிமல் நம்பராக போயிடும். எதுக்கு சார் அந்த லாங் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மோர் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸையும் அதிகமான ரேஞ்சையும் டிஃபைன் பண்ணுறதுக்காக தான் அந்த லாங் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். இண்டிஜரோட ரேஞ்ச் ரொம்ப கம்மியாக உங்களுக்கு நல்லா தெரியும். பட் இங்கே வந்து நம்ம அதை விட ஜாஸ்தியான ஒரு வேல்யூவை நான் டைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா லாங் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா. அடுத்து எக்ஸ்பொனண்ட் அப்படின்னாலே டெசிமல் பிளேசஸ் தான். இதில் 3 பார்ட் இருக்குது. இன்டிஜர் போர்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ 456.23 இருக்கிற எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. 456 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்டிஜர் பார்ட்டு. இந்த டாட் அப்படிங்கிறது டெசிமல் பாயிண்ட்டு, 23 அப்படிங்கிறது டெசிமல் பிளேசஸ், அதாவது எக்ஸ்பொனண்ட் பார்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்பொனண்ட் பார்ட்டையும் இன்டிஜர் பார்ட்டையும் தனித்தனியாக பிரிக்கிறதுக்காக தான் நம்ம என்ன சொன்னால் இந்த டெசிமல் பாயிண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஒரு டிஜிட்டில் 2 டைப் தான் இருக்குது இந்த இடத்துல. இப்போ ஜென்ரலாக நம்ம எப்படி எழுதிடுவோம் அப்படின்னா 456.23, 156.23ன்னு எழுதிடுவோம். இப்போ ஒரு 6-7 டெசிமல் பிளேசஸ் வருது. அது எல்லாத்தையும் நம்ம மைண்டில் வச்சுட்டு இருக்க முடியாது. அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா நம்ம வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதுவோம். அதாவது இன்ட்டு 10⁴, இன்ட்டு 10⁻3, இன்ட்டு 10⁻−4, -10, -34 இந்த மாதிரிலாம் நம்ம எழுதுவோம். அப்படி எழுதுறதுக்கு பேர் சயின்டிஃபிக் நோட்டேஷன் சொல்லுவாங்க. அதற்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிளுக்கு பேர் இ. அது கேபிட்டல் ஈயாகவும் இருக்கலாம், இல்லாட்டி ஸ்மால் ஈயாகவும் இருக்கலாம். ஸோ அப்படி நம்ம என்ன செய்கிறோம்னா இப்போ 12.E04 அப்படின்றது தான் மீனிங். அதாவது 12 இன்ட்டு 10⁴. ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல அதுதான் என்ன செய்யணும், ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் A + IB. ஒரு ரூட்ஸில் வந்து ரியல் பார்ட்டியும் இமேஜினரி பார்ட்டியும் இருக்கக்கூடிய ரெண்டையுமே கம்பைன் பண்ணுறதுக்காக இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியும். ஓகே. இந்த காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம மேத்தமெட்டிக்ஸில் படித்த கான்செப்ட் தான். அதையே நம்ம என்ன செய்கிறோம் இங்கே யூஸ் பண்ணுறோம். செகண்ட் ஒன் டேட்டா டைப் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பு. சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் சரௌண்டட் பை கோட்ஸ் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். சிங்கிள் கோட்டாக இருக்கலாம், டபுள் கோட்டாக இருக்கலாம், ஆர் ட்ரிபிள் கோட்ஸாக இருக்கலாம். இந்த எக்ஸாம்பிளுக்காக 3மே கொடுத்துருக்கேன் நான். சிங்கிள் கோட் A, only 1 character. Double quotes, more than 1 characters. More than 1 characters, maybe more than 1 line also. அதோட கூட கொடுத்துக்கலாம். ட்ரிபிள் கோட்ஸ் அதையும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ சிங்கிள் கோட் ஏன்னு கொடுத்தாலும் சரி, சிங்கிள் கோட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொன்னாலும் ஸ்ட்ரிங்கு தான் அது. இங்கே வந்து சிங்கிள் கேரக்டர் அப்படின்ற செப்பரேஷன் அப்படின்லாம் இங்கே கிடையாது. சிங்கிள் கோட்னு கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டபுள் கோட்ஸில் கொடுத்தாலும் ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். ஒரு 3 லைன் கண்டென்ட் ட்ரிபிள் கோட்ஸில் கொடுத்தாலும் சரி, சிங்கிள் கோட்டில் கொடுத்தாலும் சரி, அது ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிறது தான் எடுத்துக்கும். இதுதான் பைத்தானோட ஸ்பெஷாலிட்டி. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பூலியன். இந்த பூலியன் டேட்டா டைப் வந்து என்ன செய்யணும்னா ட்ரூ இல்லாட்டி ஃபால்ஸ். மெயினாக இது எங்கே யூஸ் பண்ணுறோம், டெசிஷன் மேக்கிங்கில் தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம், கண்டிஷன் ட்ரூவாக இருக்குதா ஃபால்ஸாக இருக்குதா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இதோட நம்ம ரிசன் முடிஞ்சுது. ஸோ சாப்டர் நம்பர் 5 நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். நம்ம சாப்டர் நம்பர் 5ல் இது வரைக்கும் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம், ஒரு சின்னதாக ஒரு ரீகேப் பார்த்துக்கலாம். பைத்தன் இஸ் அ ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ். சயின்டிஃபிக்காகவும் இருக்கலாம், நான் சயின்டிஃபிக் ரெண்டுமே நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். ப்ரொசீஜர் ஓரியன்டாகவும் இருக்கும், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ஸ்கிரிப்டாகவும் நம்ம எழுதிக்க முடியும். இதை டெவலப் பண்ண ஒரு பேர் கைடோ வான் ரூசம் 1991.
இவர் நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய மேத்தமெட்டிஷியன் ப்ளஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர். பைத்தான் செல் கேன் பி யூஸ்ட் இன் 2 ways. நம்ம எப்படி ப்ரோக்ராமை டைப் பண்ண போகிறோம்னா இன்டராக்டிவ் மோட்லையோ இல்லாட்டி ஸ்கிரிப்ட் மோட்லையோ டைப் பண்ண போகிறோம். இன்டராக்டிவ் மோடுக்கு இன்னொரு பேர் என்னென்னா கால்குலேட்டர் மோடுன்னு சொல்லிக்கலாம். சிம்பிள் கால்குலேட்டர் நம்ம டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ்லாம் அதில் செஞ்சுக்க முடியும். ஸ்கிரிப்ட் மோட் அப்படிங்கிறது என்டையர் ஸ்கிரிப்டையும் டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய மோடு தான் ஸ்கிரிப்ட் மோடுன்றோம். இதில் பிளாக்கை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு இன்டர்நேஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு ஒயிட் ஸ்பேசஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு என்ன ஆகும்னா யூஸ் ஆகுது. ஒயிட் ஸ்பேஸ் செப்பரேஷன் இஸ் நெசசரி பிட்வீன் டோக்கன்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ் ஆர் கீவேர்ட்ஸ். இப்போ நெசசரி பிட்வீன் டோக்கன்ஸ், இப்போ ஐடென்டிஃபையராக இருக்கட்டும் இல்லாட்டி கீவேர்டாக இருக்கட்டும், அதை வந்து நம்ம வந்து அந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒயிட் ஸ்பேசஸ் அப்படிங்கிறது இல்லாமல் அதை செப்பரேட் பண்ணி தனித்தனியாக காமிக்க முடியாது. இப்போ A is equal to 10, B is equal to 20, அவ்வளோதான், நம்ம சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். இஃப் A is less than B, அப்போ இந்த இடத்துல டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் வருது, ஒரு டோக்கன் அந்த இடத்துல கிரியேட் ஆகுது. இஃப் அப்படிங்கிற கீவேர்டு வருது. அப்போ இந்த ரெண்டுக்கு நடுவில் கம்பல்சரி நம்ம என்ன செய்யணும், ஒரு செப்பரேஷன் வச்சே ஆகணும், ஒரு ஒயிட் ஸ்பேஸ் போட்டே ஆகணும். அதான் பாயிண்ட். A program needs to interact with the end user to accomplish the desired task. ஒருத்தர் வந்து ஒரு ப்ராப்ளம் எடுத்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு கோடிங் எழுதுறாரு அப்படின்னா அந்த கோடிங் எழுதி எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த ப்ரோக்ராம் கம்பல்சரி அந்த யூசர்கிட்டேருந்து ஏதாவது ஒரு வேல்யூ கேட்டுக்கணும், இல்லாட்டி யூசருக்கு ஏதாவது ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆயிருக்கா, ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆயிருக்கா, கரெக்டான வேல்யூ தான் நம்ம என்டர் பண்ணியிருக்கோமா, என்டர் பண்ண வேல்யூக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் தான் கிடச்சிருக்குதா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்கு இன்புட் அவுட்புட் ஃபெசிலிட்டி தான் நமக்கு என்ன ஆகுனா மெயினாக ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா. பைத்தான் பிரேக்ஸ் ஈச் லைன், லாஜிக்கல் லைன், இன்டு சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ரி லெக்சிக்கல் காம்போனன்ட்ஸ். டோக்கன்ஸோட இன்னொரு டெஃபினிஷன் கூட நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட்ஸ், எலமெண்ட்ரி பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கீவேர்ட்ஸ் ஆர் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்து தான். இந்த கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறத ஒரு வேரியபிள் நேமாவோ, சிம்பிளாக சொன்னால் ஒரு ஃபங்க்ஷனோட நேமாவோ ஒரு பிளாக்கோட நேமாவோ நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னு யூஸ் பண்ண முடியாது. கீவேர்ட்ஸ்க்குன்னு ஸ்பெஷல் மீனிங் இருக்குது. அதை பைத்தான் இன்டர்பிரட்டர் மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ணி ரெகனைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸு, 3 டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸு இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு இன்னையோட. இப்போ நம்ம புக் பேக்கில் இந்த லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸில் 1 மார்க்கை மட்டும் உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். Means I am not going to read each and every question. I just displayed all the questions along with the answers. நீங்கள் அதை அப்படியே கோத்ரூ பண்ணுங்கள். கோத்ரூ பண்ணிவிட்டு சப்போஸ் எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா. ரைட். ஃபர்ஸ்ட் கொஷின். ஓகே கைஸ், சாப்டர் நம்பர் 5 ஓவர். இதை பேஸ் பண்ணி ஒரு சிம்பிளாக ஒரு கொஷின் ஒன்று எடுத்து அனுப்பி விடுறேன் நான். அதை நீங்கள் அப்படியே வீட்டில் உட்காந்து அட்டாச் பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சின்னதாக ஒரு கோடிங் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் லேப் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால். அதர்வைஸ் நம்ம ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டி ப்ரோக்ராம்ஸோடு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.